ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புது சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அன்ஃபர்காட்டன் நைட், மறக்க முடியா இரவுகள். அதோட எபிசோட் நம்பர் 1 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து சுடுகின்ற நிலவு, பர்ன்அவுட் சிண்ட்ரம்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அது வந்து ஆன்கோயிங் சீரீஸ். அது வீக்லி ஒன்ஸ் தான் ஒரு எபிசோடு வரும். இப்போ வரைக்கும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இனி இந்த வாரம் வந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணுறேன். அப்போ இந்த இடையில மீன் டைமில் இந்த சீரீஸ் போடலான்னு சொல்லிட்டு தான். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாஃபியா பேஸ்டு ஒரு சீரீஸாக இருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஒரு கப்பல் மாதிரி பெரிய காரில், பெரிய பிரிட்ஜில் வந்து ஒரு கார் வந்துட்டுருக்கு. அந்த காரில் தான் வந்து நம்மளோட மெயின் கேரக்டரான காமன் வந்து இருக்கார். காமன் பார்த்திங்கன்னா இருக்கிற வந்து பெரிய தலைன்னு சொல்லலாம். ஊரை பொறுத்தளவுக்கு தான் அவர் வந்து தாய்லாந்தை பொறுத்தளவுக்கு பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓனர்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அது வந்து பேருக்கு தான் பிஸ்னஸ் ஓனர், ஒரு கம்பெனி வச்சுருக்குது. ஆனால் அவர் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் கேங்ஸ்டர் மாஃபியா பாஸ். அவர் தலைவன் நினச்சா எந்த இடத்துலேருந்து எந்த காரியத்தை வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கைதான் நம்ம காமன். இப்போ எடுத்தோன்னே வந்து அந்த கார் போயிட்டு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் முன்னாடி நிற்கிது. எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்து அந்த ரெட் கார்பெட் சுற்றி இருக்காங்க. அவர் கார் விட்டு வெளியே வராங்க. எல்லோரும் ஃபோட்டோ மாற்றி மாற்றி எடுத்துகிட்ருக்கு. ஏன்னா அவர் எவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சனுங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு தான் அந்த சீன். அப்புறம் அவர் உள்ளே வந்தோடனே வந்துட்டு ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது. அந்த ஈவெண்ட் பேர் வந்து இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேஷன் ஈவெண்ட் வந்து நடக்குது. அதாவது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸு, இன்வெஸ்டர்ஸு, எல்லா நாடுகள்லேருந்தும் வந்து இங்கே இருக்காங்க. இவங்களும் உள்ளே போகிறாரு. நம்ம காமன் போடணும் எல்லா நாட்டு அம்பாசிடர், இன்வெஸ்டர்ஸ் கிட்டலாம் கை குலுக்கிறாரு. அப்போ வந்து அந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம நாட்டில் வந்து நம்ம தாய் ஆர்கனைசேஷன் மூலயமா எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பார்த்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி வைக்கிறாங்க. அப்போ இவர் போய் கை கொடுத்துட்டு டக்குன்னு வந்து ஒரு கொரியன் இன்வெஸ்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி கை கொடுத்துட்டே பேசுகிறாங்க. ஹலோ சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்களே அப்படின்னோடனே அந்த கொரியன் இன்வெஸ்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது காமன் வந்துட்டு நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கும்போது உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும்போது அந்த கொரியன் இன்வெஸ்டர் வந்து சொல்கிறாங்க, உண்மைதான், நீங்கள் நான் இங்கே இவ்வளோ தூரம் இருக்கிறது, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க காரணமே நீங்கள் தான். அதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்கள் பண்ண ஹெல்ப்னால தான் நான் என்னோடய பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்னாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் எந்த டைமாக இருந்தாலும் சரி எனக்கு கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது காமன் வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிட்றேன். அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு அவர் காதுகிட்ட போயிட்டு நம்ம காமன் வந்து சொல்கிறாரு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரதா இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படிங்கும்போது அவர் அந்த கொரியன் இன்வெஸ்டர் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே காமிக்கிறாங்க. இப்போ வந்து சடனாக வந்து ஒரு பாரை காமிக்கிறாங்க. பாரில் வந்து இன்னொருத்தர் உட்காந்து அந்த மாக்டெயில் குடிச்சிட்ருக்காரு. அவர் தான் நம்மளோட செகண்ட் முக்கியமான கேரக்டர். இவர் பேர் வந்து கிம். திரும்பி பார்த்து ஒரு கப்பல் நின்றுருக்காங்க, ஒரு பிஎல் கப்பல் நின்றுருக்காங்க. அவங்கள பார்த்து தண்ணி அடிச்சிட்ருக்காரு. பார்த்துட்டு டக்குனு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அங்கே வந்து இவனையும் வந்துட்டு அந்த பிஎல் கப்பலில் ஒருத்தன் வந்து இவனை பார்க்குறான். அவன் பேர் வந்து டே. அவன் கூட இருந்தவன் பேர் இட்டு. டே இருந்துட்டு நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெஸ்ட் ரூம் போகிறத பார்த்து பின்னாடியே வந்து டேவும் பின்னாடி வரான். அப்போ ரெஸ்ட் ரூமில் போயிட்டு இவன் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கான் நம்ம கிம்மு. டே இருந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி நான் உன் கூட பேசணும், நீ நீ பார்த்தல்ல என் கூட இருந்தாங்கல்ல, அவங்க பேர் வந்து இட்டு, அவங்கள தான் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்காட்டி தான் உங்ககிட்ட வந்தேன். இப்போது நான் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கும்போது கிம் வந்து அழலுன்னு அழுகிறாரு. அழுதுட்டு நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கல என்ன நினச்சேன், சரி கப்புள் இவன் சிங்கிளாக இருப்பான் போல இருக்கு, அதனால தான் கப்பலாக இருக்கவங்கள பார்த்தோன்னே கடுப்பாகி பயவுள்ள தண்ணி அடிக்குதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இவங்க பேசல தான் தெரியுது. சரி பரவாயில்ல, கிம் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கும்போது, ஏன்னா டேவும் கிம்மும் வந்து முதல்ல வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் இது. இப்போ வந்து டே வந்து இன்னொருத்தவங்களோட பேட்சப் ஆகிட்டு போயிட்டார். இவங்கள வந்து கழட்டி விட்டுட்டாங்க. டே இருந்துட்டு சொல்கிறேன் அப்படி, கண்டிப்பாக நீயும் ஒரு நல்ல பர்சனை வந்து மீட் பண்ணுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கும்போது கிம் வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தடவை கூட என்னை லவ் பண்ணதே கிடையாதா?
சொல்லுங்க அப்படிங்கும்போது டே வந்துட்டு சொல்கிறாரு, நானும் உன்னை லவ் பண்ணணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த டே வந்து ரெஸ்ட் ரூம் விட்டு கிளம்பிடுறான். கிம் உட்காந்து அங்கே அழுன்னு அழுகுறான். வீட்டுக்கும் வந்து கிளம்பி வந்துடுறான். பாவம் அந்த பிரேக்கப்பை நினச்சி ரொம்ப மனசு உடைஞ்சு அழுன்னு அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ காமனோட பிளேஸை காமிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பெட்டில் வந்து ஒரு பையன் பேக் சைட்லேருந்து காமிக்கிறாங்க. இந்த வடிவேலு படத்தில் ஒரு இதில் சொல்லுவாங்கள்ல, ஏய்யா நல்லா இருந்த பொண்ணை வரி குதிரையாட்டம் இப்படி பொறாண்டியே இப்படி வரி குதிரை மாதிரி பண்ணி வச்சுருக்கியேங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கான் ஒருத்தன். ஆக்சுவலாக அவன் ஒன் நைட் ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் பெரிய பிஸ்னஸ் இதுங்கும்போது ஹீ கேன் டூ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவன்கிட்டே பவர் மணி எல்லாமே இருக்குங்கும்போது அவன் நினச்சது எந்த இடத்துல வேணால் எது வேணால் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அவனோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இது பண்ணியிருப்பான். அவன் பிஏலங்கிறனால அப்படி இது பண்ணும்போது பாவம் அந்த பையன் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அடியாக இருக்கும். கடைசியில் என்னாகும், அவன்கிட்ட இருக்கக்கூடிய பாடி கார்டில் ஒருத்தன் வந்துட்டு 2 பேர் வராங்க. லோப் அப்புறம் இன்னொரு அடியாளும் வந்து நின்றுட்டுருக்கான். வந்துட்டு கிளம்பு ஃபஸ்ட்டு இங்கேருந்து, எந்திரிச்சு போ அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். அந்த உடம்பெல்லாம் அடி வாங்கினதுக்கு அந்த சாட்டையில் தான் அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அழுன்னு அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் லோப் அவனை புடி அப்படின்னோடனே 2 பேர் கைத்தாங்களா கூப்பிட்டு போயிட்டு வெளியே விட்டுட்டு வராங்க. கிளம்பு இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காமன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இதில் வந்து கூடலில் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் வயலண்ட்டாக நடந்துக்கிறதும் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவங்கவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்குங்கிற மாரி அவன் ஃபீலிங்கை அவன் கொஞ்சமாக வந்து அதிகமாகவே கொஞ்சம் வயலண்ட்டாகவே காட்டுறான்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குங்களா, கொஞ்சம் அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காந்துட்டு எல்லா பாடிகளையும் சுற்றி பார்க்குற 4 பேர் சுற்றி இருக்க 4 பேரையும் சுற்றி பார்த்துடுறாங்க. அதில் அந்த அந்த பையன் எந்திரிச்சு போன்னு சொல்லிட்டு அந்த அடியாள் வந்துட்டு, மன்னிச்சிடுங்க பாஸ், இந்த மாதிரி நேற்று நைட்டு வந்த பையனுக்காக அப்படிங்கும்போது காமன் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல விடு, குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும். எல்லோரும் சொல்கிறாங்க நான் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன கடைசியில் அந்த டைம் வரும்போது என்ன நானே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி யாராலையும் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியல. அதுதான் அப்படிங்கும்போது அந்த அடியாள் வந்துட்டு சொல்கிறான், மன்னிச்சிடுங்க பாஸ் அப்படிங்கும்போது காமன் வந்துட்டு, பரவாயில்ல விடு, சரி உன்னோட ரிப்போர்ட் சொல்லு அப்படின்னோன்னா பக்கத்துலேருந்து இன்னொரு அடியாள் வந்துட்டு, சரி இன்றைக்கி வந்து காலையில் வந்து நிறையா ப்ராடக்ட் வந்து நம்மளது எக்ஸ்போர்ட் ஆகிருக்குது. அப்புறம் நம்மளோட கேசினோவில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. என்னன்னு கேட்டால் மேனேஜர் தான் சொன்னார், அங்கே ஒருத்தன் வந்து சூதாடி அந்த இடத்துல அவன் வந்து தோத்துட்டான். அதனால் அந்த இடத்துல இருந்து காசு கட்டாமயே எந்திரிச்சு போகணும்னு நினச்சிருக்கான். அதே மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அழிக்கணும்னு பார்த்துருக்கா. ஆனால் என்ன நம்ம ஆளுங்க பிடிச்சி கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ரூல்ஸில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் வந்து கார்கோ ஷிப்பில் ஒரு டெலிவரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க, ரிப்போர்ட்டெல்லாம் சொல்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய டிக்ளரேஷன் டிஸ்க்ளைமர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூதாடுறதும் தப்பு தாங்க. அது எதுவுமே வந்து எந்த ஒரு விஷயமாகட்டும் அளவோடு இருந்துட்டா தப்பில்ல. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், சூதாடுறது இது எதா இருந்தாலும் சரி இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதையும் டிஸ்க்ளைமர் நான் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இப்போ கிம்மோட ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. கிம் வந்துட்டு காலையில் வேலைக்கு போகிறாங்க. கிம் வந்து ஒரு ஆடிட்டிங் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு 23, 25 வயசு பையனே வந்து ஒரு பெரிய ஆடிட்டிங் ஆஃபீஸ் வச்சுருக்காங்கன்னா, அப்போ இவனும் வந்து பெரிய கைங்கிற மாதிரி தான், சரிங்களா? ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம் வச்சுருப்பாங்க. போகும்போது அவன் ஆஃபீஸுங்கனால எத்தனை மணிக்கு வேணால் போகலான்னு இருக்கும் போல இருக்கான். ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் என்னன்னு தெரில, காலையில் சீக்கிரமாக வந்துட்டு நம்ம பொழப்ப பார்க்கணும்னு சொல்லிட்டு 9 மணி ஆஃபீஸ்க்கு 8:30க்கே ஓடி போய் உட்காந்துடுறான். அதுதான் விஷயமே. அப்போ கிம்மோட ஆஃபீஸில் போகும்போது அந்த லாபியில் வந்து ஒரு கிளைண்ட் வந்து உட்காண்ட்ருக்காரு. உட்காந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வரக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிம் இருந்துட்டு புரியுது அவன் வந்து ஃப்ளோட் பண்ணுறான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கையில் ஓகே நீங்கள் எந்த டைமாக இருந்தாலும் பார்க்கலாம், ஏன் எனக்காக வெயிட் பண்ணி நீங்கள் சொல்லியிருந்தா நானே உங்களை வந்து உங்கள் ப்ளேஸில் மீட் பண்ணியிருப்பேன். இல்லைன்னா நீங்கள் என்னோடய அசிஸ்டன்ட் 2 பேர்த்துக்கிட்ட சொல்லியிருந்தேன், எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லியிருந்தாங்கனாவே அவங்களும் உங்களை பார்த்துருப்பாங்கல்ல. அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல, நான் உங்களை பார்த்து நேரில் பேசணும்னு இருந்தேன், ஒரு ஒர்க் இல்லாமல் ஒரு சின்ன பர்சனலாக அதான் அப்படிங்கும்போது என்னன்னு சொல்லுங்கிற மாதிரி பேசிகிட்டு நின்றுருப்பான். இப்போ நம்ம
கிம்மு. பின்னாடி வந்து ஜின்னுங்கிற பொண்ணும், மேங்கிற பொண்ணும் எட்டி பார்த்துருப்பாங்க இவங்க பேசுறத. அப்போ மேங்கிற பொண்ணு தான் வந்து 2 பேர் மேனேஜர், லேடி மேனேஜர். மே வந்துட்டு முதுகுக்கு பின்னாட கிம்மோட முதுகுக்கு பின்னாடி சொன்னா, "நானே அப்பலாவே தொரத்தி அடிக்கலான்னு பார்த்தேன். எவ்வளோ தொரத்துனாலும் போவே மாட்டேங்கிறான் இந்த கிளையண்ட்டு. உன்னை பார்த்தே ஆகணும்னு உட்காந்துட்டுருக்கேன். நீயே பார்த்து பேசிக்கிருப்பேன். அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னோன்னே, "சரி விடு" அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்துட்டு கேட்குறாங்க. "சொல்லுங்க நம்ம என்னாச்சு? நம்ம உங்களுது ரீசெண்டாக ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துச்சுல்ல?" வந்துருச்சு." சரி நான் தான் சொன்னேங்கல்ல ஃபஸ்ட் நல்லா இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் சொல்லும்போது, இந்த மாதிரி நம்ம லஞ்ச் சாப்பிட்டு போகலாம், அவங்கள கூப்பிட்டு போகலான்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கும்போது, கிம் வந்துட்டு, அச்சச்சோ! இப்போ நான் சாப்பிட்டு வந்துட்டேங்களே, சரி ஒர்க் இல்லைன்னா சொல்லுங்க, வேறு ஒர்க் என்னாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது உள்ளே போயிட்டு நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, அப்படியே நகர்ந்து போய்க்கிறேன். பக்கத்தில் போயிட்டு மேக்கிட்ட சொல்கிறான். அவங்களும் வந்து பின்னாடி பக்கத்தில் நின்றுருக்காங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கெஸ்ட்டு வந்திருக்காங்களா, அனுப்பிச்சி வைங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறான். இந்த கிளையண்ட் இருந்துட்டு அவங்க கூட பார்த்தே பேசி ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாடி போக பார்க்குறேன். அதுக்குள்ளே மேவும் ஜின்னும் வந்து அவனை தடுத்துடுறாங்க அந்த கிளைண்ட்டை. அதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி அளவாக தான் சாப்பிட்டோம், வேணா எங்களுக்கு நீங்கள் லஞ்ச் வாங்கி தரதை பற்றி என்ன நினைக்கிறீங்கும்போது, மேபி இன்னொரு நாள் பார்த்து உங்களுக்கு வாங்கி தரட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டும் வந்து ரொம்ப வந்து ஏமாற்றத்தோட வீட்டுக்கு அவன் கிளம்பிடுறான் அந்த பிளேஸ்லேருந்து. இப்போ வந்து ஒரு கா டோரில் போயிட்டு நம்ம காலிங் பெல் அடிக்கிற மாதிரி, கிம் காலிங் பெல் அடிக்கிற மாதிரி காமிக்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே வந்து கிம்மோட அம்மா அப்பா இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப வயசானவங்க, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்களோட டேஸ் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. போனோன்னே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். கிம் வந்துட்டு போகும்போது அம்மா அப்பா 2 பேருமே பார்க்குறாங்க. பையன் ரொம்ப வந்து மனசுடைஞ்சு ரொம்ப அந்த கவலையோட மூஞ்சி இருக்கும் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி போகிறான். பார்த்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு, "என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு? எதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் எப்போவுமே உனக்காக கூட இருப்போம். நீ என்ன இதாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா 2 பேரும் கூட இருப்போம். சொல்லுப்பா என்னாச்சு?" அப்படிங்கும்போது அவன் வந்து கிம் வந்து அழுதுகிட்டே சொல்கிறான். இந்த மாதிரி டேன்னு ஒருத்தர் அப்படிங்கும்போது, "ஓ டே உங்களுக்கு தெரியுமில்ல?" அப்படிங்கும்போது அம்மா வந்து சொல்கிறாங்க, "ஆமாம் நீ சொல்லியிருக்கிய உன் ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு தானே அவங்க?" அப்படிங்கும்போது, "ஆமாம், டேவும் நானும் தான் லவ் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் இப்போ அவரு என்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு வேற ஒருத்தங்கள வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் அதாம்மா தாங்க முடியல." அப்படிங்கும்போது அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அம்மா வந்துட்டு அம்மா அப்பா 2 பேருமே ஆறுதல் சொல்கிறாங்க பையனுக்கு. "பரவாயில்ல விடுப்பா, எங்களுக்கு தெரியும் எங்கள் பையன் வந்து ரொம்பவே நல்ல பையன், ரொம்ப டேலண்ட்டான பையன். எதா இருந்தாலும் சரி கடந்து வந்துடுவாங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. உன்னால் முடியும். இப்போதைக்கு நீ உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உன்னோட ஒர்க்கில் வைப்பா." அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சி விடுறாங்க. இப்போ வந்து காமோனோட பிளேஸில் காமிக்கிறாங்க. ஈவினிங் வந்து ஒரு கார்கோ வருது, ஒரு டெலிவரி வருது கார்கோ ஷிப்லேன்னு சொல்லிட்டு ஒரு அடியாள் சொல்லியிருப்பான் இல்லையா, அது என்னன்னு கேட்டால் பெரிய பெரிய துப்பாக்கி. எடுத்து பார்க்கும்போது, "இதைத்தான் டெலிவரின்னு சொல்லிட்டு இருந்தீங்களாய்யா?" அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அந்த கன்னெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் தல எவ்வளோ பெரிய மாஃபியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்போ கிம்மோட பிளேஸில் காமிக்கிறாங்க. கிம்மோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு அவன் அந்த டேவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இது 2மே வந்து அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறத ஜின்னும் மேவும் பார்த்துட்டு, "பாரு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான், எதையோ நினச்சி, என்னன்னு சொல்லி தான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ காமனோட பிளேஸில் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து அந்த மேனேஜர் சொல்லியிருப்பான் இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருந்தான், அவனை நம்ம ரூல்ஸ் படி எப்படி பார்க்கணுமோ கவனிச்சிட்டோன்னு சொல்லிட்டு, அவனை ஒன்றும் இல்லை பிடிச்சி கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. சொல்லு, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணணும், என் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு, "உன்னை யார்ரா இங்கே கூப்பிட்டு வந்து உன்னை அனுப்பிச்சாங்க சொல்லு." அப்படிங்கும்போது நான் சொல்ல முடியாது. "என்ன சொன்னாலும் கொல்லுவேன், சொல்லாட்டியும் கொல்லுவேன், நான் சொல்லாமையே செத்து போகிறேன்." அப்படிங்கும்போது பக்கத்தில் இன்னொரு அடியாள்கிட்ட கன் எடுத்து கொடுத்து அவனை போட்டுரு அப்படின்னோன்னா அவனை கொன்னுடுறாங்க. இது வந்து காமனோட பிளேஸ் நடக்குது. அதாவது 2 பேர்த்தோட லைஃப் ஸ்டைலையும் காமிச்சிட்ருக்காங்க. அவன் வந்து ஒரு பிரேக்கப்பில் போயிட்டு ரொம்ப அழுதுட்டு இது பண்ணிகிட்ருக்கான். கிம் வந்துட்டு மறுபடியும் வந்து அவனுக்கு ஒன் நைட் ஸ்டாண்டுங்கிறது ஆல்மோஸ்ட் ஓகேங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்னொரு இது காமிக்கிறாங்க, அதே ரிப்பீட்டு. அதான் வந்தா பண்ணா ரிப்பீட்டு, நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் போயிட்டுருக்குது அவனோட லைஃப் ஸ்டைலு. அப்போ உடனே வந்துட்டு இவங்களோட பிளேஸில் கிம்மோட ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. ஜின்னும் இவங்களும் வராங்க. மேவும் வந்துட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆஃபீஸில் இந்த ஆடிட்டிங், இந்த இது ஆஃபீஸோடதெல்லாம், இந்த கம்பெனியோடதெல்லாம் இதெல்லாம் முடிச்சிருக்கோம், இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டெல்லாம் முடிச்சிருக்கோம், இதெல்லாம் இந்த இது அனுப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிப்போர்ட் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சோகமாக இருக்கப்பட்டு மே வந்துட்டு கேட்குறான். மே வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி
கிம் கூட நல்லா ஃப்ரெண்டாக. இந்த மாரி நானும் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ பாஸாக இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்லியாக உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஏன் நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க? என்ன ஆச்சு? நீங்கள் ஷேர் பண்ணல எங்கள் கூட எதா இருந்தாலும் அப்படிங்கும்போது, இல்லை ஒரு சின்ன ஹார்ட் பிரேக் தான் இந்த இதுன்னோன்னே சொன்னோன்னே, சரி பரவாயில்ல. நீங்கள் எதா இருந்தாலும் சரி சொல்லலாம். ஆனால் இங்கே இந்த பிளேஸில் உங்களுக்கு சொல்கிறக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சாயங்காலம் வேணால் வெளியே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மே, கிம்மு அப்புறம் இன்னொரு பொண்ணும் வருவாங்க. அவங்களும் ஒரு கோவொர்க்கர் தான், கொலீக் தான். அந்த கொலீக்கும் இவங்க கிம் நீங்கள் முதல்ல அந்த பாருக்கு போயிட்டு அங்கேருந்து எனக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணுறேன். நான் கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கும்போது, சரி நாங்கள் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் லொக்கேஷன் அனுப்புனா அந்த பாருக்கு இது பண்ணோன்னா என்னது போய் உட்காந்துக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா ஃபேஸ்புக் ஏதோ லைவ்னு வந்தோடனே எடுத்து பார்த்தா, டேவ் வந்து சமைச்சிட்ருக்கான். வந்து அந்த வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்கேன். என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக சமைச்சு கொடுத்துட்ருக்காரு பாருங்க கைஸ் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும்போது, இவனுக்கு அதை பார்த்தோன்னே எச்சா டென்ஷன் ஆகுது. பயப்புள்ள அழுகவும் முடியாமல் பப்ளிக் பிளேஸில் சிரிக்கவும் முடியாமல் என்ன கொடுமைடா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நம்மளுக்கு கிம்க்கு இருக்குது. அப்புறம் எல்லாம் வந்துட்டு 2 பேர் இவனோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் ஷேர் பண்ணுறான். மேக்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இதாகிருக்கு. இருக்கும்போது சரி விடு, யாராக இருந்தாலும் சரி கடந்து போகிறக்கு டைம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நல்ல பர்சனாக உன் லைஃப்லேயே வருவாங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிம்க்கு மே வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அந்த கொலீக்கு வந்து கால் வருது. இந்த மாதிரி அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த பார்க்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கா, சீக்கிரமாக போகலாம் அப்படிங்கும்போது அந்த கொலீக் வந்து சொல்கிறான், சரி நான் கிளம்புறேன், டைமும் ஆச்சு, என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னொன்னே மே வந்துட்டு, ஆமாம் எனக்கும் டைம் ஆகிடுச்சு, நானும் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா இங்கேருந்து போகிறக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே ஆகும், நான் போகணும் அப்படிங்கும்போது, சரி கிம் வந்து சரி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் அப்படிங்கும்போது அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அவங்க 2 ஸ்டெப் ஏறுமா ஆப்போசிட் ஸ்டேர்ஸில் வந்து நம்ம காம்பவுண்ட் வந்து அந்த இதில் இறங்கி ஸ்டேர்ஸில் இறங்கி வந்துட்டுருக்காங்க. பார்த்துட்டே வராங்க நம்ம கிம் வந்துட்டு ஒரு காக்டெயில் மாதிரி குடிச்சிட்ருக்கான். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குங்க. இந்த காக்டெயில் ஆகட்டும், மாக்டெயில் ஆகட்டும், அதில் ஒரு குச்சியில் வந்து இந்த நம்ம ஊர் கலாக்கா மாதிரி பச்சை கலரில் ஏதோ குத்தி கொடுக்குறாங்க. அதை தண்ணிக்குள்ளே போட்டு தான் குடிக்கிறாங்க. இல்லை அந்த சரக்குள்ளே போட்டு தான் குடிக்கிறாங்க. ஆனால் அது குடிக்கும்போது அந்த குச்சி வந்து கண்ணில் குத்திக்கிறாதா? எனக்கு இது ஒரு டவுட் இருக்குது. யாராச்சும் இது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அப்படி இது பண்ணுங்க. கண்ணை குத்தி என்னாச்சும் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை அட்லீஸ்ட் அதை எடுத்து வச்சு குடித்தாலும் பரவாயில்ல. அது போட்டு குடித்தா தான் நல்லாயிருக்கும் போல் இருக்குது. யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா எனக்கு அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. ஓகே. இப்போ ஆனால் மறுபடியும் சொல்லிடுறேன். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அதுவும் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். சரிங்களா? குடிச்சிட்ருக்கான். அப்புறம் வந்துட்டு 2 பேரும் வந்து ஐ டு ஐ கான்டாக்ட் போகுது. அப்புறம் காமன் வந்து அவனை கிராஸ் பண்ணி போயிடுறான். இவனும் கிம்மும் சரி காமனும் அப்படியே வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. இதோட எபிசோட் நம்பர் 1 பார்ட் 1 முடியுது. எபிசோட் 1ஓட பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.